வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் லெசன் 1 வளர் தமிழ். உலகில் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகத்துல 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். சொன்னது யாரு? பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னது பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் சொன்னது பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் சொன்னது பாரதியார். அடுத்து, தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே இருக்கிறது. வலஞ்சொலி எழுத்துக்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. அ, ஏ, ஔ, ந, ங. இதை லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க, கேட்டாலும் கேட்க சான்ஸ் இருக்கு. அடுத்து இடஞ்சொல்லி எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா ட, ய, ல. இடஞ்சொல்லி எழுத்துக்கள் என்னது? ட, ய, ல. அடுத்து சொல். முதலில் ஆளப்படும் இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இதுலதான் இந்த இலக்கியத்துல தான் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி. தமிழ் அப்படின்றது தொல்காப்பியத்துல எந்த வரினா தமிழின் கிளவியும் அதனோர் அற்றே. இந்த வரியை கொடுத்துட்டு இது எந்த நூல்னு கேட்பாங்க. தொல்காப்பியம். தமிழின் கிளவியும் அதனோர் அற்றே தொல்காப்பியம். அதே மாதிரி தமிழ்நாடுன்றது சிலப்பதிகாரத்துல வஞ்சிகாண்டத்துல இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதாய் ஆகின். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினாய் ஆகின். இது எங்க இருக்குன்னா சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்துல. அடுத்து தமிழன். இது எங்கன்னா அப்பர் தேவாரத்துல தமிழன் கண்டாய் திருத்தண்டகம். தமிழன் கண்டாய் இது எந்த பதிகம் எந்த பாட்டுனா திருத்தாண்டகம் அப்படின்ற பாட்டுல வரும். அப்பர் தேவாரத்துல திருத்தாண்டகம் பாட்டுல தமிழன் கண்டாய் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, சீர்மை அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா ஒழுங்குமுறை. சீர்மை அப்படின்னா அதோட அர்த்தம் ஒழுங்குமுறை. அதே மாதிரி இருவகை திணை இருக்கு. உயர்திணை, அக்ரிணை. அக்ரிணைய என்ன சொல்லுவோம்? அல் குட்டல் திணை. அல் குட்டல் திணை, அதாவது உயர்வு இல்லாத திணை. இதை நம்ம எப்படி சொல்லியிருக்கலாம்னா தாழ்திணை. ஆனா நம்ம முன்னோர்கள் இதை அக்ரிணைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாகற்காய். பாகற்காயை எப்படி பிரிப்போம்? பாகு குட்டல் அல் குட்டல் காய். பாகு குட்டல் அல் குட்டல் காய். இதை கசப்பு காயின்னு வச்சிருக்கலாம். ஆனா நம்ம முன்னோர்கள் பாகற்காயின்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து இலக்கண நூல். இலக்கண நூல்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம், நன்னூல்னு நம்மளுக்கு தெரியும். சங்க இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா அது 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை 10 பாட்டு தான் சங்க இலக்கியம். அதே மாதிரி திருக்குறள் நாலடியார்னு சொன்னோம்னா அது ஒரு அறநூல். திருக்குறள் நாலடியார்னு சொன்னா அது என்னது? ஒரு அறநூல். அதே மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை இது காப்பியம். இதை இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலையை சேர்த்து இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க. இது இரண்டுமே காப்பியம். இப்போ பூவின் 7 நிலை. இதுல அரும்பு, முட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இந்த 7 நிலை தான் பூவோட நிலை. அரும்பு, முட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அதே மாதிரி மா அப்படின்ற வார்த்தைக்கு பல மீனிங் இருக்கு. அதுல என்னன்னு பார்த்தோம்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அலைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. திரும்ப பாருங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அலைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. அடுத்து முத்தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா இயல், இசை, நாடகம்னு தெரியும். இயல் தமிழ் என்னத்தை குறிக்குது? இசை தமிழ் உள்ளத்தை குறிக்குது. நாடக தமிழ் உணர்வை வெளிப்படுத்துது. அதே மாதிரி தமிழ் கவிதை அதை எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். அதே மாதிரி உரைநடைய கட்டுரை, புதினம், சிறுகதை. கட்டுரை, புதினம், சிறுகதை. அடுத்து தாவர இலை பெயர்கள். இது பார்த்தோம்னா ஆள், அரசு, மா, பலா, வாழை. இந்த இலைகள் எல்லாத்தையுமே இலைன்னு தான் சொல்லுவோம். ஆள், அரசு, மா, பலா, வாழை இது எல்லாத்தையுமே இலைன்னு சொல்லுவோம். அகத்தி, பசலை, முருங்கை இதை கீரைன்னு சொல்லுவோம். அகத்தி, பசலை, கீரை இதை கீரைன்னு சொல்லுவோம். அருகு, கோரையை புல் சொல்லுவோம். நெல், வரகு அப்படின்னா தாள். மல்லி அப்படின்னா தலை. சப்பாத்தி, கள்ளி, தாளை அப்படின்னா மடல். கரும்பு, நாணல் அப்படின்னா தோகை. பனை, தென்னை அப்படின்னா ஓலை. கமுகு, பாக்கு அப்படின்னா கூந்தல். திரும்ப பாருங்க. ஆள், அரசு, மா, பலா, வாழை, இலை. அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிக்க வந்துடும். அடுத்து அகத்தி, பசலை, முருங்கை, கீரை. அருகு, கோரை, புல். நெல், வரகு, தாள். மல்லி, தலை. சப்பாத்தி, கள்ளி, தாளை, மடல். கரும்பு, நாணல், தோகை. பனை, தென்னை, ஓலை. காங்கு அதாவது பாக்கு, கூந்தல். தமிழ் அப்படின்றது ஒரு வரி வடிவ எழுத்து. தமிழ் அப்படின்றது ஒரு வரி வடிவ எழுத்து.
தமிழ் எண்கள் பாருங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க. எண்கள் வந்து அடிக்கடி கேட்க சான்ஸ் இருக்கு. தமிழ் எண்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொற்கள். வேளாண்மை அப்படின்றது வந்து எந்தெந்த நூல்ல இருக்குன்னா கலித்தொகை, திருக்குறள். வேளாண்மை, கலித்தொகை, திருக்குறள். உழவர் நற்றிணை, உழவர் நற்றிணை. பாம்பு குறுந்தொகை, பாம்பு குறுந்தொகை. வெள்ளம் பதிற்று 10, வெள்ளம் பதிற்று 10. முதலை குறுந்தொகை, முதலை குறுந்தொகை. கோடை அகநானூறு, கோடை அகநானூறு. உலகம் தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. உலகம் தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. மருந்து அப்படின்ற சொல்லி எதுல இருக்குன்னா அகநானூறு, திருக்குறள். மருந்து அகநானூறு, திருக்குறள். ஊர் அப்படின்றது தொல்காப்பியம் அகத்திணையில இருக்கு. ஊர் அப்படின்றது தொல்காப்பியம் அகத்திணையியல்ல இருக்கு. அன்பு அப்படின்னா தொல்காப்பியம், களவியல், திருக்குறள். அன்பு அப்படின்றது தொல்காப்பியம், களவியல், திருக்குறள். உயிர் அப்படின்னா தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருக்குறள். உயிர் அப்படின்றது தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருக்குறள். மகிழ்ச்சி அப்படின்னா தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். மகிழ்ச்சி அப்படின்றது தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். மீன் அப்படின்றது குறுந்தொகை, மீன் அப்படின்றது குறுந்தொகை. பார்த்துக்கோங்க. அடுத்து புகழ் அப்படின்றது வந்து தொல்காப்பியம், வேற்றுமை இயல். புகழ் அப்படின்றது தொல்காப்பியம், வேற்றுமை இயல். அரசு அப்படின்னா திருக்குறள், அரசு, திருக்குறள். செய் குறுந்தொகை, செய் குறுந்தொகை. செல் தொல்காப்பியம், புறத்திணை இயல், தொல்காப்பியம், புறத்திணை இயல். அடுத்து பார் பெரும்பானாற்றுப்படை, பார் பெரும்பானாற்றுப்படை. ஒளி தொல்காப்பியம், கிளவியாக்கம், ஒளி தொல்காப்பியம், கிளவியாக்கம். அடுத்து முடி தொல்காப்பியம், வினையியல், முடி தொல்காப்பியம், வினையியல். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் துயிலும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். இந்த பாட்டை பாடினது யாரு? அறிவுமதி. நீண்ட நீண்ட காலம் பிறந்தநாள் பாட்டு மாதிரி வரும், பிறந்தநாள் வாழ்த்து பாடல். இதை எழுதுனது அறிவுமதி. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னது? பழமை. இது வந்து புக் பேக்கு. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் எப்படி பிரிப்போம்னா இனம் கூட்டல் புறம், இடப்புறம், இடம் கூட்டல் புறம். சீரிழமை, சீர் கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம், சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். இத்து வரும், கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னது பாரதியார். மா அப்படின்ற சொல்லுக்கு வந்து நான் முன்னாடி நிறைய மீனிங் கொடுத்துருக்கேன். அதுல ஒரு மீனிங் வந்து விலங்கு. மான்ற சொல்லுக்கு விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. நமக்கு தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கணம் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எனது மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தேங்க்யூ.